ஓகே பசங்களா, எனக்கு கிடைச்ச கொஞ்சோண்டு பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு ஸ்மாஷ் பேஜர் 9 வாங்க வந்திருக்கேன். ப்ளீஸ் கொடுங்க. கடைக்குள்ள டாக் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எங்க டாக் இருக்கு? நான் ஒன்னும் டாகி கிடையாது. உன் ஆள் மனசுல இருக்கிற ஒரு கற்பனை. இந்த பசங்க எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. மின்னல் வேகத்துல கிளம்பணும். வாங்கன்னு சொல்றேன்ல. டிஸ்டர்ப் பண்ணா பிச்சு போடுவேன். உங்களையும் சேர்த்துதான். ஸ்மாஷ் பேஜர் 9 விளையாடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. பாச போடு. எனக்கு இந்த கேம் பிடிக்கல. என்னது? இப்பதானே அதை வாங்கிட்டு வந்த? அதுவும் 3 செகண்ட் தான் விளையாடி இருப்ப. உனக்கு பொறுமைங்கிறதே இல்லையா? டியூக்கி, நான் இப்ப பெரிய பையனா வளர்ந்துட்டேன். டேஸ்ட் தேவை. உதாரணத்துக்கு எனக்கு ஊத்தப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு உனக்கு தெரியுமா? இது பெரிய ஊத்தலால இருக்கு. நீ சொல்ற மாதிரி அது ஊத்தல் இல்ல, அது உண்மை. குண்டக்க மண்டக்க பல விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்படி பல விஷயங்களை அட்வான்ஸா யோசிக்கிற எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கேம் தானே வேணும். எப்படிப்பட்ட கேம்? நம்ம கடைக்குள்ள காலடி எடுத்து வச்சப்போ அது என் மூளையில பதிஞ்சிடுச்சு. பிளாஷ்பேக்கா? அந்த டாக்ஸிக் பேட்டில் பிளாஸ்ட் 4 தான் உலகத்திலேயே தலைசிறந்த கேம். அத பத்தி பேசினாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான் இருக்கு. உங்ககிட்ட காசு இல்லையே? என்கிட்ட இருக்கிற இந்த பழைய கேம்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா பாதுகாத்து வச்சிருந்த இந்த gift கூப்பனையும் இன்னைக்கு கொடுக்க போறேன். சீக்கிரமா கிளம்பலாமா? இந்த பழைய கேம்ஸ் என்னோட gift கார்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டாக்ஸிக் பேட்டில் பிளாஸ்ட் 4 காக. டாகி உனக்கு தெரியுதா? கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தா முன்னாடி உனக்கு டாகி தெரியறது வழக்கம் தானே. கேட்டத கூட முடியாது. டாக்ஸிக் பேட்டில் பிளாஸ்ட் 4M ரேட்டிங் வாங்கி இருக்கு. அண்டர் ஏஜ்ல இருக்கிற குழந்தைகளை மம்மி விளையாட அனுமதிக்க மாட்டாங்க. மம்மின்னு சொல்லி டம்மி பண்ணாத. நாம 2 பேரும் ரொம்ப நாள் நண்பர்கள். அதுவும் இல்லாம நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போறேன். சரி இப்ப சொல்லு, நீ என்கிட்ட கொடுத்தேன்னு வெளியே சொல்லிக்காத. நான் உன்கிட்ட வாங்கினேன்னு வெளியே சொல்லிக்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? அத ரிவர்ஸ்ல சொல்றேன். நீ என்கிட்ட எதையும் வாங்கணும்னு நினைக்காத. நான் உனக்கு கொடுத்ததாவும் நினைச்சுக்காத. கடமைக்கு முன்னாடி எனக்கு நட்பெல்லாம் கிடையாது தம்பி. கல் நெஞ்சம் படைச்சவனே. உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆயிரக்கணக்கில் வித்தியாசமான வெப்பன்ஸ், 25 பிரஷர் மேப்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்டோரி மோட்ல ஒரு பயங்கரமான ஜாம்பிஸ் அழிக்கிறதுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஸ்வாட மட்டும் தான் பயன்படுத்துற மாதிரி செஞ்சிருக்காங்க. சரி, இப்போவாது டாகி தெரியுதா? எனக்கு எப்படியாவது அந்த கேம் வேணும். ஆனா அதுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதுவும் பேரண்ட்ஸ் தான் வாங்கி கொடுக்கணும். அப்ப அவங்க கையிலே வாங்கிக்கலாம். எப்பவும் பிஸியா இருக்கிற எங்க அம்மா எந்த கேம் வாங்க போறோம்னு கவனிக்கவா போறாங்க? சீக்கிரம் ஜானி, நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பட்ஜெட் என்னங்கறத நான் முதல்ல பார்க்கணும். என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் மாம். சீக்கிரம் ஆட்டம் ஜானி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஓகே, கையில கேமும் கிடைச்சிருச்சு. உங்க மாமும் இருக்காங்க. அடுத்தது என்ன? அறிவாளி பிள்ளைங்க விளையாடுற 2 கேம் வாங்கி அதுக்கு நடுவுல இத சொருக்கிட்டேன். இதுதான் மறைமுகமான விற்பனை. எப்படி என் கற்பனை? இத பார்க்க வீடியோ கேம் சாண்ட்விச் மாதிரியே இருக்கு. நீ பெரிய அப்பா டக்கர் தான். உங்க அம்மாவுக்கு இது தெரிய போறதே இல்ல. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா மணிக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் டியூக்கி. நண்பர்களுக்குள்ள நன்றிகள் எல்லாம் தேவையில்லை. ஒரு நிமிஷம், என்னோட சேவிங்ஸ் அது. இப்ப அந்த டாகி பேசிச்சா? அது உங்க கற்பனை தாங்க. உங்க ஆள் மனசுல இருக்கிற கற்பனை. ஆமா, இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் பில் போட்டு பே பண்ணிட்டீங்களா? நான் மத்தத செக் பண்ணிட்டு வந்துறேன். என் பையன் தொல்லை தாங்கல. சீக்கிரம் சொல்லுங்க. இதுக்கு பில் போடுங்க. என் பையன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல கேம் வாங்கியிருக்கான். பிளான் வேலை செய்து அவங்க வேலை பிஸியில இத மறந்தே போயிட்டாங்க. மோசமான கேமோட வாடாடிக்குதே. நினைச்சேன் ஜானி. ஊத்தி மூடிட்டாங்க போ. அந்த கேமுக்கு M ரேட்டிங் இருக்கு. அதனால உனக்கு நிறைய கெட்ட கனவு வரும். அதோட பிஹேவியரும் ரொம்ப மோசமாயிடும். நீங்க கடைசியா சொன்னது என்னவோ வாஸ்தவம் தான். இளம் கன்று பயமறியாது. அந்த கேம் எனக்கு கிடைக்கலனா மட்டும் தான் எனக்கு கெட்ட கனவு வரும். சில விஷயங்களுக்கு நீ ஏத்தவனா இருக்கலாம் ஜானி, ஆனா M ரேட்டட் கேம்ஸ்க்கு கிடையாது. ஒருவேளை உங்க அம்மா சொல்றது சரியா இருக்கலாம். அந்த கேமுக்கு நீ இன்னும் ரெடி ஆகலன்னு தான் தோணுது. அற்புதமான கிராபிக்ஸ் கொண்ட அந்த கேமோட ஃபியூச்சர்ஸ் பத்தி எல்லாம் நான் உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா? ஏதாவது மாதிரி பண்ணு. அதான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஜானி, ஞாபகம் இருக்கட்டும். ஒரு ஆண் மகனோட உணர்வுகளை நீ ஒரு ஆண் மகனா தான் உணர வைக்க முடியும்னு தெரிஞ்சுக்க. ஓகே. ஏப்பா,
இந்த பொண்ணுங்க இருக்காங்களே உண்மையை கக்கிடு. மனசு விட்டு பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பா பையனா பேசாம ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேசலாமே. ஓ பேசலாமே. இந்த வீட்ல மெஜாரிட்டியை நம்மள ஒதுக்கி வைக்கிறாங்க பாத்தீங்களா? 1 2 3 1 2. அதை விட்டு இல்லைங்க, நாம ஒற்றுமையோட செயல்படணும். நாம ஆண்கள், வீரமான ஆண்கள். நாம என்ன செய்யணும்னு லேடிஸ் நமக்கு சொல்லக்கூடாது. ஆமா, எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலையை நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். அதேதான். இப்படி இருக்கும்போது நான் ஒரு எமுலேட்டட் வீடியோ கேம் பார்க்க கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கன்னா நீங்க அதை எதிர்த்து பேசணும். ஓடி போயிடு ஜானி. எங்க லேபுக்கா? ஆமா, அங்கதான். ஓகே சைக்கோ சிஸ்டர்ஸ், எங்க அது? என்னம்மா கண்ணு, டான்ஸ் ஆடலாம் வரியா? ஹலோ, நான் தான் ரோபோ டாட். அப்படி போடு. ஹலோ ரோபோட் டாட். நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? எனக்கு டாக்ஸிக் பேட்டில் பிளாஸ்ட் 4 வேணும். அதுக்கு அப்பாவோட உதவி வேணும். வயலண்டான வீடியோ கேமால பயங்கரமான கனவு வரும். அதோட ரோபோட் ஜட நாங்க இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்ல. அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்ற வேலையை நாங்க எடுத்துக்கிறோம் குழந்தைகளா. அதோட செயல்பாட்டை பத்தின ரிசல்ட்டையும் விளக்கமா விளக்குறோம். டீல் ஓகேவா? ரோபோட் ஜட எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுது, எந்த அளவுக்கு மோசமா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ, டேபிள்ல இருக்கிற இந்த வீடியோ கேம் நான் என் பையனுக்காக இது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நல்லா வேலை செய்தே. புது ஐடியா முளைச்சிருக்கு. குடுமி போட்ட தம்பி, எனக்கு இந்த கேம் வேணும். அப்படியே ஓடி போயிடு ஜானி. ஜானியா? யார் அந்த ஜானி? நான் கோனி. வலிக்குது. உன்னை பார்த்தா சிரிக்கிறதா இல்ல அழறதான்னு தெரியல. ஜானி, நீ இந்த விஷயத்துல ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிற. அவன் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான். வலிக்குது. கொஞ்சம் வழி விடு தம்பி. இந்த டாகி உள்ள போய் அவனை போகி பண்ணிட்டு வர போகுது. தம்பி, எனக்கு இந்த கேம் வேணும், பேக் பண்ணி கொடு. அச்சோ, அந்த கற்பனை திரும்பவும் வந்துருச்சு. இதை இப்படியே விடக்கூடாது. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நம்ம மாறு வேஷம் சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, அதான் தெரிஞ்சு போச்சு. வேலைக்கு ஆகாது. நமக்கு இந்த கேம் எப்பவும் கிடைக்காது. ஃப்ரெண்டுக்கு ஜாம் இல்லைனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில கேம் இல்லைன்னா எப்படி ஜாலி? தலையில நெருப்பு ஹேர் ஸ்டைல வச்சுக்கிட்டு எதுக்கு வெறுப்போட நின்னுகிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் அழற? அது டெரரான ஒரு கேம் வாங்குறதுக்காக காசு சேர்த்துக்கிட்டு போனேன். ஆனா அது எமுலேட்டட் கேம். என் பேரண்ட்ஸ் வேற அதை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. பார்த்தா பயங்கரமான கனவு வருமா? என் பேரு ஜானி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என் கதையை கேட்டது போதுமா? கவலைப்படாத கண்ணு, அந்த கேம நான் உனக்கு வாங்கி தரேன். நிஜமாவா? என் ஒரிஜினல் பாட்டி கூட இவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க. நீங்க பாசத்தின் உச்ச கட்டம். ஆனா அதுக்கு ஃபீஸா எனக்கு $40 கொடுக்கணும். எது? பாசமான பாட்டின்னு பார்த்தா இப்படி வேஷம் போடுற பாட்டியா இருக்கீங்களா? உனக்கு கேம் வேணுமா வேணாமா? என்ன லுக்கு? முடியாது. என்கிட்ட இருக்கிறதே அவ்வளவுதான்ப்பா. மழை காலத்துக்காக சேர்த்து வச்சிருக்கேன். இதுதான் எனக்கு மழைக்காலம். இப்ப அந்த டாகி பேசிச்சா? அது வெறும் கற்பனைங்க. இப்ப உள்ள போய் டக்குனு கேம தூக்கிட்டு வாங்க. உன் கூட பிசினஸ் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஜானி. இந்த புடி. குழந்தைகள் இந்த கேமை விளையாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இது மிக பயங்கரமாக இருக்கும். ஓப்பனிங்கே ரொம்ப பீதியை கிளப்புறாங்களே. விளையாட ஆரம்பிக்கலாமா? களத்துல இறங்கிட்டா கலக்கி எடுக்கணும் ஜானி. நான் நினைச்சதை விட இந்த கேம் 1000 மடங்கு பயங்கரமா இருக்குப்பா. என் கண்மணிகள் கோழி மணி ஆயிடுச்சு. நீ கவலைப்படாத. நாம பெரிய பசங்க, எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு கெட்ட கனவும் வராதுன்னு நான் நம்புறேன். என்னது? ஜாம்பிஸ் எங்க பார்த்தாலும். ஆமாப்பா, சொன்னது சரிதானோ? இதையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நான் பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறம் விளையாடலாம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. பூச்சாண்டி! பூச்சாண்டி! காப்பாத்துங்க!